கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ ரொம்ப கவனிங்க. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எப்படி சொல்கிறார் பாருங்க. கன்மலையிலேருந்து வெட்டி எடுத்தாராம். கன்மலையை வெட்டி எடுக்கிறதுனா அந்த காலத்தில் லேசான காரியமா? அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த காலத்தில், இப்போ மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஈஸியாக வெட்டி எடுக்கிறது சுலபமாக தெரியுது நமக்கு. அந்த காலத்தில் கன்மலையை வெட்டி எடுக்கிறதுனா லேசான ஒரு காரியம், வெட்டவே முடியாதுன்றவாங்க. கன்மலையை வெட்டி எடுத்தாராம். அதாவது இவன் ஒரு ஜாதி ஜனத்தில் இருந்தான், ஒரு இனத்தில் இருந்தான், அதை சேர்ந்தவனாக இருந்தான், அவனுடைய ஐடென்டிட்டி அதுவாக இருந்தது. அதிலிருந்து அவனை வெட்டி எடுத்து தனியாக கொண்டு வர்றாராம். நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். எங்கேருந்து வந்தீங்கன்றார். எங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி இருந்தது, ஒரு கற்பாறை மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க, அதில் இருந்தீங்க. யாரும் அதுலேருந்து இப்போ உங்கள் ஜாதி இனம் இதிலேருந்து யாரும் பிரிக்க முடியாது பாருங்கள். அதிலிருந்து வெட்டி கடவுள் உங்களை தனியாக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள்ன்றாரு. குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, குழியிலிருந்து, இருளிலிருந்து, கடவுளை அறியாத ஒரு நிலையிலிருந்து, தவிக்கிற ஒரு நிலையிலிருந்து, ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து அந்த குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று வர்ணிக்கிறார். என்ன வர்ணனை பாருங்க, யோசித்து பாருங்க. எங்கேருந்து வந்தீங்கன்றார். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். எங்கள் பாட்டி 12 வயதாக இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலேருந்து வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஏமி கார்மைக்கல்ங்கிற மிஷினரி மூலமாக, பிரபலமான மிஷினரி, அவர்கள் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதன் மூலமாக வேறு எதையும் வணங்க மாட்டேன்னு ஒரு பெரிய ஒரு இது பண்ணி வீட்டில் பெரிய பிரச்சனையாகி இவங்க வீட்டை விட்டு ஓடி போய் அவங்க நடத்தி வந்த இந்த சிறுவர் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தார்கள். இது பெரிய போலீஸ் கேஸு, கோர்ட்டுக்கெல்லாம் போய் கடைசியில் இந்த பிள்ளையுடைய இஷ்டத்தின்படி அங்கேயே வாழட்டும், நீங்கள் போய் பார்த்துங்க வேணும் அப்படின்னு விட்டாங்க. அவங்கள்ட்ட தான் வளர்ந்தாங்க எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி அங்கே போனப்போ கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து, இது கிறிஸ்துவை பற்றி எந்த அறிவும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள். இவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டதுனால தெருவிலே யாரும் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களாம். இவங்க வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எப்படி அப்படி விடலாம், நீ கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு எப்படி நீ அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துதான். அப்படிப்பட்ட அந்த இனம், அந்த இது கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் பாருங்கள், ஒரு வைராக்கியம். அதிலிருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். எடுத்து அங்கே வளர்ந்து வந்தவங்க எல்லாம் நினச்சாங்க, போச்சு ஒரு அனாதை மாதிரி ஏதோ ஒரு சிறுவர் இல்லத்தில் வளர்றா, யாரோ மிஷினரிக்கிட்ட வளர்றா, ஒன்றும் இல்லாமல் போயிடுவா, வருங்காலத்தில் ஒன்றுமா இருக்க மாட்டாருன்னு. எங்களை பார்த்தா அனாதை மாதிரியே தெரியுது. ஹலோ, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், இந்த ஆண்டவராக இயேசுவை மட்டும் தெரிஞ்சிக்கலன்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஒன்றும் இல்லாத கடந்திருப்போம், இருளில் கடந்திருப்போம், குழியில் கடந்த மாதிரி கடந்திருப்போம், திக்கு தெரியாமல் முழிச்சிருப்போம், என்ன வழின்னு தெரியாது, எந்த தேவன் தெரியான தேவன்னு தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இருளடைந்த வாழ்க்கையில் இருந்திருப்போம், ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிருப்போம். இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு 12 வயசு பொண்ணை அந்த கன்மலையிலிருந்து வெட்டி எடுக்கிறார். வெட்டி எடுக்கிறார் பாருங்க. தன்னுடைய இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, அந்த கூட்டத்தை விட்டு அப்படி தனியாக கட் பண்ணி எடுக்கிறாரு ஆண்டவர். குழியிலிருந்து தூக்குறாரு. அவ்வளோ கட் பண்ணி எடுத்து குழியிலேருந்து தூக்கி உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயா போட்ட மாட்டார். நான் சொல்லுகிறேன், அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பம் எங்கன்னு காமிக்கிறாரு. உங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, தேவன் அறியாமல் இருந்தாங்க. அங்கேருந்து கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்த மாதிரி எடுத்தார், துறவிலேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்தார், குழியிலேருந்து தூக்குன மாதிரி தூக்கிட்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த தலைமுறையில் நீங்கள் கிறிஸ்துவை கண்டுபிடிச்சி கிறிஸ்துவை அறிந்து கொண்டு என்று கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக மாறி இருக்கலாம். இது வரைக்கும் கிறிஸ்துவ அறியாத ஒரு பின்னணியிலிருந்து இன்றைக்கி கிறிஸ்துவண்டையில் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம். கண்மலையிலிருந்து வெட்டுன மாதிரி வெட்டியிருக்கார் கர்த்தர். உங்களுடைய அந்த பின்னணியிலிருந்து பிரிக்க முடியாத, பெயர்க்க முடியாத ஒரு இடத்துலேருந்து பெயர்த்து எடுத்து கட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. குழியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. உங்களை சும்மா விட மாட்டார. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பித்தது போல நீங்கள் ஆரம்பிங்க. கர்த்தரை நம்புங்க. போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அல்டிமேட் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு அவனுக்கே புரியல, தெரியல. அதெல்லாம் கர்த்தர் வந்து இன்றைக்கே சொல்ல மாட்டார், நாளைக்கு நீ எப்படி இருப்பேன்னு. நாங்கள் இப்படி இருப்போன்னு அன்றைக்கி சொல்லலை கர்த்தர். ஆனால் வெட்டினார், கட் பண்ணார், எடுத்தார், தெரிந்தெடுத்தார், அழைத்தார். நம்பணும், கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் நடத்துவார். எங்கள் பாட்டி நம்புனாங்க, மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவங்க தான் எங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்தாங்க, பைபிள் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த பைபிள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அப்படி தான் வளர்ந்தோம் நாங்கள். கடவுள் கைவிடலை, இன்றைக்கு வரைக்கும் கைவிடலை, இனிமேலும் கைவிட மாட்டார். 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பயணம் மாதிரி பாருங்கள், நீண்ட தூர பயணம். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்லுகிறேன், அற்புதமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆரம்பித்தான், எங்கேயோ கடந்தான், எண்ணிப்பார் எங்கேருந்து வந்தான்றாரு. வேற தேவரில் சேவித்து கொண்டு குடும்பத்திலேருந்து வந்தான், கர்த்தரை அறியாமல் இருந்தான். அந்த கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்து துறவிலிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். அங்கேருந்து வந்தான்ப்பா அவங்க தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பின்னணி அதுதான். அங்கிருந்து வந்தவனே அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான், அவர் சொல்லுகிற இடத்துக்கு போனான். அவ்வளோதான், அவரை ஃபாலோ பண்ணான். ரிசல்ட் என்னவா இருக்குன்றது அதை பற்றி ஒரு பெரிய எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்று எழுதி கையில் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாமே நல்லதாக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நாம் திட்டமிடுறதை காட்டிலும் நல்லா திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் 2 காரியங்களை ஆபிரகாமுக்கு சொல்கிறார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு போன்றார். 2த்தை விட்டு போக சொல்கிறார், தேசத்தையும் இனத்தையும் விட்டு போன்றார். ஏன்? நீங்கள் நினச்சிக்கூடாது கர்த்தரை பின்பற்றினா நம்ம தேசத்தை விட்டுறணும், நம்ம இனத்துலேருந்தே வெளியே வந்தோன்னா சொந்தக்காரங்க யாரும் நமக்கு தேவைப்படக்கூடாது, அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் யாருமே இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் போதிக்கலைங்க வேதம் பைத்தியக்காரத்தனத்தை போதிக்கலை. அவனுக்கு ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னு சொன்னால், அவனையே ஒரு தனி ஜாதி ஆகிறன்றார். ஒன்றை வேற ஒரு ஐடென்டிட்டி தர்றப்பா உனக்கு. நீ ஒரு இதில் இருக்கிற, இப்போ ஒரு ஜாதியில் இருக்கிற, ஒரு இனத்தில் இருக்கிற, ஒரு கூட்டத்தில் இருக்கிற, அதுலேருந்து ஒன்று வெற்றி எடுக்கிறேன், ஒன்றை ஒரு தனி என்டிட்டி ஆகிறேன் நான் அப்படிங்கிறாரு. அப்படி தான் நம்மளையும் எடுக்கிறாரு பாருங்க. நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? நான் எந்த ஊர் எந்த ஜாதி அது கிடையாது. நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டாந்து நம்மளை இணைச்சி விட்டார், நம்மளை ஒரு தனி என்டிட்டியாக ஆக்கிட்டாரு. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஆயிட்டோம். அந்த கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட துறவிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அவனுடைய சந்ததியிலே இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமின் வம்சமாய் நாம் இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். அவனுக்கு கர்த்தர் சொன்ன எல்லாம் நமக்கு வந்து பலிக்கும். போகையிலும் நமக்கு ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். கற்பத்தின் கனியிலும் ஆடு மாடுகளின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாயிருக்கும். மாப்பு செய்கிற நம்முடைய தொட்டி கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விரோதிகள் நமக்கு விரோதமாக வரும்போது ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். எல்லாரும் கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். ஆகவே கடன் வாங்காதிருப்போம், கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்போம், வாலாயிராமல் தலையாயிருப்போம் என்கிறது நம்முடைய வர்க்கம். அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் நாம, அந்த இனத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம, அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அங்கிருந்தா வரேன், நான் அதில் சேர்ந்தவன் நான். அதனால தான் எங்கள் ஊர் எங்கள் ஜாதி இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. ஆபிரகாமின் அந்த இதில் சேர்ந்துட்டேங்க நான். என்ன அங்கேருந்து வெட்டி எடுத்து இங்கே கொண்டாந்து சேர்த்து விட்டார், இதோட இணைச்சி விட்டார். நான் ஆபிரகாமின் சந்ததி, நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அவன் தேசத்தை விட்டு வர்றதுனால லேசான காரியம் இல்லை பாருங்கள். சொல்கிறாங்க அந்த தேசம் ரொம்ப செழிப்பான தேசமா, ஆப்பிள் கிரேப்பு பாமகிரானட்லாம் அப்படியே வைல்டு, அப்படியே சும்மா காட்டிலெல்லாம் விளைஞ்சி கிடைக்குமா ஏராளமாக. 2 நதிகள், டைக்ரஸ் யூஃப்ரட்டிஸ் என்கிற 2 நதிகள் அங்கே ஓடுகிறது. அந்த 2 நதிகள் ஓடுறதுனால வளமான தேசம். அங்கே வர்த்தகமும் நல்லா நடந்து தான். ஏன்னா அந்த தண்ணீர் வழியை பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வர்த்தகத்திலையும் பெரிய இடமா அது இருந்தது. அவன் கல்தேயருடைய ஊர் என்கிற அந்த இடத்துல இருந்து வந்தான் பாருங்கள். அது நல்ல ஒரு தேசம், வளமான தேசன்றாங்க. நல்ல விளைச்சல் எல்லாம் நல்லா இருக்குது.
தேசத்தை விட்டு போன்றாரு. யார் விட்டு போவா சொல்லுங்க? விட்டு எங்கே போகிறது? அரேபிய பாலைவனத்தை தாண்டி எங்கேயோ போகணும். இவ்வளோ நல்லா எல்லாம் கிடைக்கிற இடத்த விட்டுட்டு, 2 நதி ஓடி எல்லாம் வளமாக இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயோ பாலைவனத்தை நோக்கி போகணும். அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகணும். எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ தெரியாது, அங்கே போன்றாரு. கர்த்தரை நம்புகிறான் அவன். கர்த்தரை நம்பி போகிறான். இனத்தை விட்டு வாழ்றதும் ரொம்ப லேசான ஒரு காரியம் கிடையாது பாருங்க. இவன் போகிறன்னா கூட கூடயே அவங்க கிளம்பியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க. லோத்து கீத்தெல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அவனும் கூட வந்துட்டான். ஐயோ, அவரை எப்படி தனியாக விடுறது? அண்ணன் போகிறாரு, கூடயே நானும் துணைக்கு போகிறேன்னு. வேண்டாம்ப்பா இருன்னா கேட்கல. அவனால் தொல்லை தான் பின்னாடி. அவனும் கூட சேர்ந்துக்கிட்டே வந்துட்டான். அவங்க அப்பா எல்லோரும் கூட வந்துட்டாங்க. அதனால் போயிட்டு கொஞ்ச நாள் இவங்களே தடையாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்ச நாள் இந்த பயணம், இந்த விசுவாச பயணம் தடைப்பட்டு போய் அவங்க அப்பா சாகிற வரைக்கும் இன்னொரு ஊரில் குடியிருந்தார்களாம். அதன் பிறகு திருப்பி கர்த்தர் அவனை அழைக்கிறார். அங்கிருந்து கிளம்பி கர்த்தர் அழைத்த அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறான். ஆனால் ஏன் சொல்கிறேன் இதெல்லாம்? தேசத்தை இனத்தை விட்டு வர்றது, எல்லாத்தையும் விட்டு பிச்சுக்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப லேசான காரியம் கிடையாது. அவன் அன்றைக்கு வந்தான். இன்றைக்கும் நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாச பயணம் எடுத்த எடுப்புலேயே நம்ம பெரிய விசுவாச ஹீரோ ஆகிடுறதில்ல. எடுத்த எடுப்புலேயே நம்ம கர்த்தரை 100க்கு 100 அப்படியே பின்பற்றுறதில்ல. நம்மளும் சில தடுமாற்றங்களுக்கு மத்தியில் தயங்குகிறோம். சில நேரத்தில் முடியாமல் இருக்கிறோம். சில நேரத்தில் பயணம் தடைப்படுது. சில நேரத்தில் அடி எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறோம். ஆபிரகாமை போலவே தான் நம்மளும் இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் பயப்பட வேணாம். அடி எடுத்து வையுங்கள். ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை அழைச்சிருந்தார்னா தடை ஏற்படும் போது கூட அவர் உங்களோட இருப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தடைகளையெல்லாம் மீறி ஆண்டவருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக அவர் உங்களை கொண்டு செல்வார் நித்தியமாக. ஆபிரகாம் அழைச்சிட்டாரு. இப்போ அந்த தடையெல்லாம் மீறி கூட அவன் புறப்பட்டு செல்றதுக்கு அவனுக்கு உதவி செய்கிறாரு. அப்படி தான் ஆபிரகாம் புறப்பட்டு சென்று அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வாழ்க்கை பயணத்தை? கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? ஆபிரகாம் அழைத்தது போல கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாருங்க. அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ரட்சிப்புக்கென்று அழைச்சிட்டாரு. என்னை எங்கேயோ கிடந்தேன், எனக்கு கர்த்தரை குறித்த அறிவை எனக்கு கொடுத்துட்டாரு. எப்படின்னே தெரில நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி எப்படின்னே தெரில. இன்றைக்கி பைபிளை வாசிக்கிறேன், ஆண்டவரை பின்பற்றுறேன். எப்படின்னே தெரில. நான் கர்த்தருடைய பிள்ளையை மாறிட்டேன். சான்ஸே இல்லை. நானாக வந்திருக்கவே மாட்டேன். எப்படியோ கர்த்தர் ஏதோ ஒரு வழியில் என்னை அழைச்சி வெட்டி எடுத்து கண்மலையிலேருந்து கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்து இதில் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்கள். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுடைய எதிர்காலம் அற்புதமாக இருக்க போகிறது. பயணத்தில் பல அற்புதங்களை காணப்போகிறீர்கள். பல எதிர்பாராத காரியங்களை காணப்போகிறீர்கள். கர்த்தருடைய பராமரிப்பை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் கர்த்தர் தேவையை சந்திப்பார் என்பதை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் சுகத்தை காணப்போகிறீர்கள். அற்புதமான விதத்தில் வெற்றியை காணப்போகிறீர்கள். மேன்மை அனுபவிக்கப் போகிறீர்கள். வாழ்க்கையில் ஜெயத்தை அற்புதமான விதத்தில் அனுபவிக்க போகிறீங்க. ஆபிரகாமுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். அவனுடைய ஜேர்னியை பற்றி பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். போக 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 தான் மெருகு ஏறுது பாருங்கள். ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான். முதல்ல அப்படி தயங்குகிறான், கூட ஒரு கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வர்றான்லாம் பண்ணுறான். ஆனால் கடைசியில் கர்த்தரை முழு மனதோடு பின்பற்றுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை குறித்து வைத்திருந்த லக்குக்கு நேராக அவனை நடத்துகிறார். அவனால் பூமியின் வம்சங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் மூலமாக இயேசு பிறந்தார். அவனுடைய வம்சத்தில் பிறந்தார். அவன் மூலமாக ரட்சகர் பிறந்து உலகத்துக்கே ஒரு ரட்சகர் கிடச்சிருக்கார். இன்றைக்கி இப்படி உலகத்துக்கே ஆசீர்வாதமானான். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இன்னும் ஏராளமான பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து தெரிந்தெடுத்தார்னா கர்த்தர் அதுக்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை அதுக்காக தான் குறித்திருக்கிறார். அதனால் தயங்காதீர்கள், பயப்படாதீங்க. இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு உங்களை நடத்துவார், வெற்றியை தருவார். வாழ்க்கை பயணம் இனிதாக அமையும். பயணத்தில் அற்புதமான காரியங்களை எதிர்பாருங்கள், அதிசயமான காரியங்களை எதிர்பாருங்கள். ஆபிரகாமை படிங்க. அதை படிக்கும்போதே தெரியும் உங்கள் பயணம் எப்படி இருக்குன்னு. ஆபிரகாமுடைய ஆரம்பம் இது, ஆபிரகாமுடைய அழைப்பு இது. கர்த்தர் உங்களையும் ரட்சிப்புக்கு என்று அழைத்திருக்கிறார். ஆரம்பமாக இருக்குது பயணம். தொடருங்கள். கர்த்தர் முடிவு பறிந்து உங்களை நடத்துவார். எல்லாரும்